Good evening, children. Today you are going to learn the topic called microbes. This topic comes under health and hygiene chapter. So let's see today what are microbes. Microbes are also known as microorganisms, right? Microorganisms. So let us see what are microbes. So the microbes are the tiny living things that are found all around us and are too small to be seen by naked eye. They live in water, soil, and in the air. The human body is home to millions of these microbes too, also called microorganisms. So microbes na enna? Microbes or microorganisms. மைக்ரோப்ஸ்னு சொல்லலாம் இல்லை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னு சொல்லலாம். ஸோ மைக்ரோப்ஸ்னால் வந்து நுண்ணுயிர்னு சொல்லுவோம் இல்லையா, நுண்ணுயிர் நம்ம கண்ணுக்கு வந்து தெரியாது. எத்தனையோ லைக் மில்லியன்ஸ் ஆஃப் நுண்ணுயிர்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்குது. ஸோ விச் ஆர் நாட் சீன் பை த நேக்ட் ஐ. கண்ணால் வெறும் கண்ணால் வந்து நம்ம அதை பார்க்க முடியாது. இந்த மைக்ரோப்ஸை வந்து நுண்ணுயிர்களை வந்து நம்ம வெறும் கண்ணால் பார்க்க முடியாது. அதுதான் இந்த டெஃபினிஷன் மைக்ரோப்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா. ஸோ மைக்ரோப்ஸ் ஆர் டைனி லிவிங் திங்ஸ் that are found all around us and are too small to be seen by the naked eye. ஸோ மீனிங் வந்து என்ன, அது வந்து ரொம்ப 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 சின்னது. நம்ம வெறும் கண்ணால் வந்து அதை நம்ம பார்க்க முடியாது. ஓகே, வெறும் கண்ணால் பார்க்க முடியாது. ஸோ எங்கே இருக்கும் அது? they live in water, soil. they live in water, தண்ணியில், சாயில் மண்ணில், அண்ட் in the air, காற்றுலையும் அது இருக்கும். ஓகே, ஸோ தட் cannot be seen through our naked eyes. ஸோ ஹவு டு see that? எப்படி அதை பார்க்கணும் அப்படின்னா, we have to use the microscope. when you are using a microscope, you'll be able to see the microbes. ஸோ என்னென்ன மைக்ரோப்ஸ்ன்றது பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ மைக்ரோப்ஸ்க்கு அதர் நேம் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஸோ வாட் யூ மீன் பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா என்ன? மைக்ரோ ஆர்கானிசம்னா என்ன? ஸோ மைக்ரோன்றது என்ன, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்ன்றது என்ன? ஸோ தே ஆர் லைக் தெர் இஸ் அ டிஃப்ரெண்ட் மீனிங் வாட் வி ஹேவ். மைக்ரோன்றது வந்து தே ஆர் லைக் டைனி லிவிங் திங்ஸ். தே ஆர் வெரி ஸ்மால், ரைட்? வெரி ஸ்மால். மைக்ரோனாவே ரொம்ப சின்ன உயிர், அது நுண்ணுயிர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ தே ஆர் நோன் எஸ் மைக்ரோப்ஸ். ஓகே, ஸோ இதை பற்றி படிக்கிறவங்களுக்கு என்ன பேர்? இந்த நுண்ணுயிரை பற்றி படிக்கிறதுக்கு பேர் வந்து மைக்ரோபயாலஜின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டடி வந்து இந்த மைக்ரோப்ஸ் பற்றி படிக்கிறாங்கல்ல, தட் இஸ் கால்ட் எஸ் மைக்ரோபயாலஜி. தட் மீன்ஸ் த ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி இஸ் கால்ட் எஸ் மைக்ரோபயாலஜி. த ஸ்டடி ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். The study of microorganisms or the microbes is called as microbiology. Microbiology அப்படின்னு சொல்லுவோம். மைக்ரோனா வந்து டைனி. ஓகே, அவங்களுக்கு பேர் என்ன? அது படிக்கிறவங்களுக்கு பேர் என்ன? தே ஆர் கால்ட் எஸ் மைக்ரோபயாலஜிஸ்ட்னு சொல்லுவோம். இந்த நுண்ணுயிர்களை பற்றி படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் வந்து மைக்ரோபயாலஜிஸ்ட்னு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் you are going to see the classification of microbes. மைக்ரோப்ஸில் வந்து என்னென்ன கிளாசிஃபிகேஷன் இருக்குது? ஸோ தட்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் கிளாசிஃபைட் அஸ் வைரஸ். சாரி, there is a spelling mistake here. Virus is virus, virus, bacteria, algae, protozoa, fungi. ஸோ இதெல்லாம் தான் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். Microbes. There are different types of microbes. That means the microbes are classified as virus or viruses, bacteria, algae, protozoa, fungi. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். என்னென்னது? வைரஸ், பாக்டீரியா, ஆல்கே, protozoa, fungi. So these are called as microbes. Okay, so let us see now the difference between bacteria and virus. இந்த ரெண்டு பாக்டீரியாவும் வைரஸ் தான் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ let us see the difference between bacteria and virus. பாக்டீரியானா என்ன, வைரஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பாக்டீரியா. வாட் இஸ் பாக்டீரியா? பாக்டீரியானா என்னது? ஸோ த பாக்டீரியான்றது வந்து லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னா வந்து உயிர் வாழ்ந்துட்டுருக்கிற நுண்ணுயிரின்னு சொல்லுவோம். உயிர் வாழ்ந்துட்டுருக்கிற நுண்ணுயிரி வந்து பாக்டீரியா. வைரஸ் வந்து நான் லிவிங். வைரஸ் வந்து வெளியில் வாழ முடியாது. வைரஸால் வெளியில் வாழ முடியாது. வைரஸ் நீட் அ ஹோஸ்ட்.
வைரஸ்க்கு வந்து ஒரு ஹோஸ்ட் வேணும். இப்போ என்ன போயிட்டுருக்கு ஆல் ஓவர் வேர்ல்ட், வாட் இஸ் ஹேப்பனிங் நவ்? ஏன் நீங்களாம் வீட்டில் இருக்கீங்க, ஸ்கூலுக்கு வராமல் வீட்டில் இருக்கீங்களா? ஏன் என்ன காரணம்? தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஒன் வைரஸ், ரைட்? தட் வைரஸ் இஸ் கால்ட் அஸ் கொரோனா வைரஸ். அந்த கொரோனா வைரஸ் வந்து அது நான் லிவிங், அது வெளியில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து அதால் வாழ முடியாது வெளியில். ஸோ அதுக்கு வந்து ஒரு இடத்த தேடும், அதுக்கு ஒரு ஒரு அது ஹோஸ்ட் வேணும். அதுக்கு ஒரு இடத்துல போய் அது வந்து உள்ள பாடிக்குள்ளே போகணும். அனிமல்லையோ இல்லை பிளான்ட்லேயோ இல்லை வந்து இந்த ஹியூமன் பாடியிலேயே வந்து இந்த வைரஸஸ் உள்ளே போயிடும், ரைட்? ஒரு டிஃப்ரெண்ட் like different types of viruses are there. Now you take coronavirus. Coronavirus can affect this one, what animals and humans, right? என்ன பண்ணும்? How it goes? It goes through your droplet infection, right? Through droplet it enters inside. That's why it is called as droplet infection அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அவுட் சைட் வெளியில் இருந்துச்சுன்னா வந்து அது நான் லிவிங். ஏன்னா அது உயிர் வாழணும் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு ஹோஸ்ட் வேணும். அது ஹோஸ்ட் வேணும், ஒரு இடம் வேணும் அதுக்கு வாழ்கிறதுக்கு. ஓகே, இப்போ எப்படி மீன் வந்து உங்களுக்கு தண்ணியில் இருக்குது. எக்ஸாம்பிள் ஐம் டெல்லிங் திஸ் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். தண்ணி வேணும், தண்ணி இருந்தால் தானே மீன் வாழ முடியும். ஸோ அதே மாதிரி இந்த வைரஸஸ்க்கெல்லாம் வந்து ஒரு இடம் வேணும். ஸோ அந்த மாதிரி இடம் அப்படின்னா அதுதான் சொன்னேன்ல, இந்த வைரஸ்ன்றது அகெயின் தெர் ஆர் சோ மெனி கிளாசிஃபிகேஷன்ஸ். நிறைய கிளாசிஃபிகேஷன் வந்து இந்த வைரஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வைரஸஸ் இருக்குது வேர்ல்டில். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வைரஸஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு வைரஸ்க்கு ஒரு தன்மை இருக்கும், ரைட்? நவ் தட்ஸ் வாட் ஐவ் டோல்ட். கொரோனா வைரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ the கொரோனா வைரஸ் கேன் லிவ் in humans as well as in animals. ஓகே, இட் கேன் அஃபெக்ட். என்ன பண்ணும்? உள்ளே போய் அது மல்டிப்ளை ஆகும். வேறஸ் பாக்டீரியா அந்த மாதிரி கிடையாது. பாக்டீரியா இஸ் அ லிவிங் ஆர்கானிசம். அது வந்து என்ன தெரியுமா, அதுக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா, தட் டஸ் நாட் ரிக்வயர் எனி ஹோஸ்ட். அதுக்கு தனியாக ஒரு ஹோஸ்ட் தேவையில்லை. அது வந்து அதே வந்து இது பண்ணிக்கும். அதுக்கு தேவையான ஃபுட்டு அது வந்து க்ரியேட் பண்ணிக்கும் வெளியிலிருந்தே. அது உள்ளே போய் தான் பண்ணணும்னு வந்து அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியா, வென் யூ கம்பேரிங் திஸ் இந்த வைரஸை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா பாக்டீரியா வந்து கொஞ்சம் பெருசு, கண்ணுக்கு புலப்படாது பாக்டீரியாவும். ஆனால் வைரஸை கம்பேர் பண்ணும்போது பாக்டீரியா வந்து கொஞ்சம் பெருசு. ஓகே, ஸோ the bacteria is a living organism, you can say. So bacteria is a living organism and then virus is a non-living organisms, but both are coming under this one, microbes. They are coming under the microbes. So the viruses are the smallest of all microorganisms. இப்போ நம்ம 5 மைக்ரோ ஆர்கானிசம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த 5 ஆர்கானிசம்லேயே வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட், ரொம்ப குட்டியாக இருக்கும், ரைட்? இந்த viruses are வந்து smallest of all microorganisms, and also they are quite different from other microorganisms. Okay, they are quite different from microorganisms. அதே மாதிரி இப்போ நீங்கள் தனியாக அந்த பாக்டீரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த பாக்டீரியாக்காகவே தனியாக படிப்பு இருக்குது, வைரஸ்க்காகவே தனியாக படிப்பு இருக்குது. ஸோ பாக்டீரியா பற்றி படிக்கிறதுக்கு பேர் வந்து பாக்டீரியாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் பாக்டீரியாலஜி? பாக்டீரியாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா. வைரஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் வைரஸஸ். தட் இஸ் வைராலஜி. வைராலஜின்றது வந்து virology is the study of viruses. Bacteriology is the study of bacteria. Okay, so அந்த மாதிரி different-ஆன the studies-உம் இருக்குது. Okay, so I'm not going to explain you in detail about it, just to know what is virus and what is bacteria. Okay, so mainly when you see the differences between this bacteria and virus, one difference I said, the bacteria is the living organism and virus is the non-living organism. Okay, and also your this bacteria is the unicellular. Okay, bacteria is the யூனிசெல்லுலார்னு சொல்லுவோம். சிங்கிள் செல் அதுக்கு இருக்கும், சிங்கிள் செல். ஓகே, ஸோ பாக்டீரியா இஸ் த சிங்கிள் செல்லுலார். தட் மீன்ஸ் த யூனிசெல்லுலார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, திஸ் பாக்டீரியா ரிக்வயர்ஸ் மாய்ஸ்சர். ஓகே, உங்கள் புக்கில் வந்து ஒரு 4 பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த 4 பாயிண்ட்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தெர் ஆர் மெனி டிஃப்ரென்சஸ் பிட்வீன் வைரஸ் அண்ட் பாக்டீரியா, பட் தட் ஐ எம் நாட் explaining you in detail. I am explaining you what is given in your book. Okay, so it need moisture. The bacteria need moisture. பாக்டீரியாவுக்கு வந்து அந்த ஈரப்பதம்னு சொல்லுவோம். மாய்ஸ்சர்னா வந்து மாய்ஸ்சர்னா வந்து ஈரப்பதம். ஸோ தட் bacteria requires moisture. Bacteria requires moisture. And this one do not need any moisture. Virus do not need any moisture. Okay, and these bacteria and your viruses both will be invading into tissues. Tissues na enna, உடம்புக்குள்ள இருக்கிற அந்த blood vessels அதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் வந்து நம்ம
டிஷ்யூஸ் அதுன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்குள்ளே வந்து போகும் பாக்டீரியா as well as your viruses can invade into the cell or into the tissues and can destroy the cells. Normal cell நம்ம பாடிக்குள்ளே இருக்குல்ல அதை வந்து these bacteria and viruses can destroy. ஓகே, ஐ மீன் அழிக்கக்கூடிய சக்தி வந்து உங்களுக்கு இந்த பாக்டீரியா and then viruses-க்கும் இருக்குது. Okay, fine. The next is these bacteria produce pus or harmful waste. Bacteria பார்த்தீங்கன்னா they produce pus or harmful waste. Okay, they produce pus or harmful waste, right? And these virus contains RNA. இதெல்லாம் வந்து நீங்கள் again like 8th and 9th படிப்பீங்க. RNA என்ன, RNA அப்படின்னா என்ன, DNA அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிப்பீங்க. RNA அப்படின்னா வந்து என்னது, DNA என்ன அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ திஸ் வைரஸ் கண்டைன்ஸ் RNA. And if you go through these the differences between bacteria and viruses are the bacteria is a living organism and virus is a non-living organism, and bacteria is a unicellular in character, and bacteria need moisture and viruses do not need any moisture, and they invade, they both these virus, bacteria and virus, they both invade into the tissue and can destroy the human cell, and bacteria can produce pus or harmful waste, and this virus contain RNA. Virus contain RNA. Okay, and then some of the examples you can see. Bacteria வால என்னென்ன disease வந்து வரும், என்னென்ன disease வரும், காலரா வரும், டைஃபாய்டு ஆர் நிமோனியா. இப்போ எப்படி கொரோனா வைரஸால் எல்லாம் செத்துட்ருக்காங்க. சி, பாக்டீரியா கேன் ஆல்சோ ப்ரொடியூஸ் ஆர் கேன் காஸ் நிமோனியா, வைரஸ் ஆல்சோ கேன் காஸ் நிமோனியா. சம் டிசீஸ்க்கு வந்து இது வைரஸ் கேன் காஸ் அண்ட் பாக்டீரியா ஆல்சோ கேன் காஸ் சம் டிசீசஸ். அந்த எக்ஸாம்பிள் வந்து நிமோனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. நிமோனியா, இந்த நிமோனியா கேன் பி காஸ்ட் பை போத் வைரஸ் அண்ட் your bacteria, right? Some like examples what I have given you for bacterial diseases are cholera, typhoid and then pneumonia. Okay, and இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே காமன் கோல்டு, நம்ம கோல்டு வருதுல்ல, அதுவும் டியூ டு வைரஸ் தான், அதுவும் வைரஸால் வரது தான். இட் இஸ் நாட் லைக் வெரி ஹார்ம்ஃபுல். ஓகே, சிக்கன் பாக்ஸ் அண்ட் தென் கொரோனா. கொரோனா அகெயின் இஸ் அ வைரஸ், ரைட்? கொரோனா இஸ் அ வைரஸ். அதோட சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஏன் வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், என்ன ரீசன், அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ லைக் வைரஸ் கேன் காஸ் அ காமன் கோல்ட் and then influenza symptoms cold மாதிரியே தான் இருக்கும் அதுவும், பட் தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வைரஸ். அண்ட் சிக்கன் பாக்ஸ், அம்மைன்னு சொல்லுவோம்ல, அது என்ன சொல்லுவாங்க, சிக்கன் பாக்ஸ் அம்மைன்னு சொல்லுவோம். தென் வந்து கொரோனா about it I no need to explain, right? And the treatment, if you see bacterial diseases requires antibiotic treatment. பாக்டீரியா அது ஒரு டிசீஸ், இப்போ காலரா இருக்குன்னு வைங்களேன், டைஃபாய்டு இருக்குது அப்படின்னா வந்து அதுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்து க்யூர் பண்ணிடலாம். வெரஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வைரஸால் சம் டிசீசஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆன்டிபயோட்டிக்கே கிடையாது. நம்ம பார்த்துட்ருக்கோம்ல இப்போ கொரோனா வைரஸ்க்கு வந்து தெர் ஆர் லைக் சம் வைரஸஸ் விச் ஹேஸ் வேக்சினேஷன் கொஞ்சம் வைரஸ்ஸ் இருக்குது. இப்போ கொரோனா வைரஸ்க்கு என்ன பண்ணிகிட்ருக்காங்க, தேர் ஜஸ்ட் doing research to find the vaccination in it. Okay, so it is very difficult to get the vaccination for the viruses, right? Whereas for the bacteria we have the antibiotic. That's why they are called as antibacterial or antibiotic. Okay, and viruses cannot be cured with the help of antibiotics, right? நீங்க பாருங்களா டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. இந்த பாக்டீரியாவுக்கும் இந்த வைரஸஸ்க்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. பாக்டீரியா when you are comparing, see here, இந்த எல்லாமே வந்து என்னது பாக்டீரியா, இங்கே எல்லாமே இருக்கிறது வந்து உங்களுக்கு இது என்னது வைரஸ். அது எப்படி இருக்குது பாருங்களேன், அதோட இது எப்படி இருக்குது, அதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அதை டோட்டலாக அதோட டெக்ஸ்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இட் ஹேஸ் அ செல் வால், இந்த பாக்டீரியாவுக்கு செல் வால் இருக்குது, அதனால தான் கொஞ்சம் தடிமனாக இருக்குது. இந்த வைரஸ் வந்து அந்த மாதிரி இல்லை. ஓகே, வைரஸ் டஸ் நாட் ஹாவ் எனி செல், ரைட்? So these are all the differences between bacteria and viruses. This in depth I have not explained you, just தெரிஞ்சுக்கோங்க அது போதும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த டிசீசஸ் சொன்னேன் இல்லையா, இந்த பாக்டீரியாவில் என்னென்ன டிசீசஸ் வருது, அதான் பாக்டீரியல் டிசீசஸ் ஆர் வாட், காலரா, டைஃபாய்டு, லெப்ரசி, பிளேக், tetanus, tuberculosis, whooping cough, diphtheria, pneumonia.
டயரியல் டிசீசஸ், டயரியா வருதுல்ல, இப்போ ஏதாவது நீங்கள் ஸ்டமக் அப்செட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்டமக் அப்செட் வந்து டயரியானா வந்து இந்த லூஸ் மோஷன் மாதிரி கண்டினியூஸாக ஸ்டூல்ஸ் வந்து ரொம்ப தண்ணி மாதிரி போகும், அதுதான் வந்து டயரியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதால் பாக்டீரியாவால் காஸ் பண்ணுறது தான் வந்து இங்கே என்ன இருக்கோ அது. நல்லா இந்த சார்ட்டை வந்து நீங்கள் பாருங்கள், இந்த ஃப்ளோ சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, and next is like now you see viral diseases I have grouped here. Bacteria also ஒரே ஸ்லைடில் போட்டிருக்கேன். You people can just look into this. Viral diseases என்னென்னது? See, bacterial diseases, viral diseases, and what we have is the fungal diseases and protozoan. Earlier நம்ம பார்த்தோம் protozoan diseases. Okay, now what we have explained, what I have explained you is about bacteria and then viral diseases. And bacteria in previous slide I have explained you. Viral பாருங்களேன், common cold, mumps, measles, hepatitis, dengue fever, chikungunya, சிக்கன் பாக்ஸ், பொலியோமைலிட்டிஸ், இது எல்லாமே வந்து வைரல் டிசீசஸ். ஓகே, ஃபங்கல் டிசீசஸ் வந்து மதுரா ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். அத்லெட்ஸ் ஃபுட்னா வந்து இந்த ஓடுறாங்கல்ல நிறைய அத்லெட்டிக்ஸ், அவங்க காலில் ஒரு விதமான வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிரும், ஸ்வெட் ஆகிட்டு அது ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிரும். அத்லெட்ஸ் ஃபுட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மதுரா ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து கேண்டிடயாசிஸ்னால் வந்து ஒரு விதமான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான். எஸ்பெஷலி எங்கெங்கே ரொம்ப ஸ்வெட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து ஒரு விதமான லைக் இச்சிங் இருக்கும், ஒரு மாதிரி சொரியணுன்ற மாதிரி இருக்கும், இச்சிங் இருக்கும், ரெட்னஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ தே ஆர் கால்ட் அஸ் ஃபங்கல் டிசீசஸ். ஓகே, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? வாட் ஷுட் வி டூ? ஹவு ஷுட் வி ப்ரிவெண்ட் ஆஸ் ஃப்ரம் திஸ் bacterial and then viral disorders? என்ன பண்ணணும் நம்ம? we have to maintain hygiene, right? Personal hygiene and also the social hygiene should be maintained. Okay, இது ரெண்டுமே பண்ணா மட்டும்தான் we can get rid of or we can prevent ourselves from the these viral and then bacterial diseases, right? பாக்டீரியா நம்மளை காஸ் பண்ணக்கூடாது, வைரஸ் காஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா we have to maintain the hygiene, right? நம்ம சுற்றுப்புறத்தையும் நம்மளையும் சுத்தமாக வச்சுக்கணும். சுத்தமாக வச்சுக்கிங்கன்னா மட்டும்தான் வந்து we can avoid these diseases. Otherwise, when you are not washing your hands before eating, என்ன ஆகும்? You will get the stomach upset, right? Stomach upset வந்து வரும், அதால் டயரியா வரும். அதே மாதிரி வந்து நீங்கள் அந்த எங்கேயோ தொட்டு மூக்கில் வச்சிங்கன்னா வைரஸோ பாக்டீரியாவோ வந்து ஈஸியாக உங்கள் ரெஸ்பிரேட்டரி ஆக்ட்குள்ளே போயிட்டு அவங்கள கோல்டோ லைக் இப்போ கொரோனா வந்துட்டு இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அவங்கள வந்து உண்டு பண்ணும், ஆர் இட் கேன் காஸ் தி நிமோனியா. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா we have to maintain the hygiene, right? Hygiene should be maintained to avoid these diseases. Okay, and also you need to have the physical activity இருக்கணும். Along with that we have to have the balanced dieting. ஸோ நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன தேவை? நம்மளுக்கு வந்து என்ன தேவை? பேலன்ஸ்டு டயட்டிங் தேவை. ஸோ பேலன்ஸ்டு டயட்டிங்னா என்னன்னு சொல்லி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ பேலன்ஸ்டு டயட் இருக்கணும், physical exercise பண்ணணும், and we have to maintain the hygiene, right? Personal hygiene as well as our environmental hygiene. These both play an important role to prevent us from the bacterial and then viral disease or viral infections you can call. Okay, viral infections. Fine. So with this I am ending this chapter health and hygiene. I am ending the health and hygiene chapter. If you have any queries, please feel free to ask me. All right, thank you.